நண்பா வா, எப்படி இருக்க என்ற கதை. வாடா நண்பா வா, எப்படிடா இருக்க நீ? நான் நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருந்தியோ அப்படியே தான் இருக்க. இன்னும் நீ வளரலை அப்படியாடா? சரி, ஓகே. நீ லவ் பண்ண பொண்ணு எங்கடா போச்சு? அதான் நீ கூட்டிகிட்டு ஓடிட்டியடா. அப்புறம் எப்படிடா? நான் எப்படி கூட்டிகிட்டு ஓடினேன்? நான் எப்படா கூட்டிகிட்டு ஓடினேன்? டேய், நீ பண்ண வேலையால் நான் காதலித்தேன் 20 வருஷமாக. அவளை 20 வருஷமாக லவ் பண்ணி 20 செகண்டில் உஷார் பண்ண போயிட்டடா. எப்பட்றா இதெல்லாம்? 20 செகண்டில் உஷார் பண்ண போன நீ தான் 20 வருஷமாக காதலிச்சேனான்டா. நீ எல்லாம் ஒரு நண்பனாடா? நண்பன் சொல்கிறதுக்கே உனக்கு அருகதை இல்லைடா. நீங்கள்லாம் பிறந்ததே வேஸ்ட்டுடா. உன்னெல்லாம் நான் அடித்து கொல்லாமல் இருக்கிறத விட மன்னிச்சு விட்டுறேன் போடா. நீ ஒரு பெண்ணை எப்படி பார்த்துக்கணுமோ அப்படி பார்த்துக்கணும் நண்பா. நீ அப்படி பார்க்கல, அதனால தான் அவள் உன்னை விட்டுட்டு என்கிட்ட வந்துட்டா. அதனால தான் நண்பா பெண்களை பாசமாகவும் அன்பாகவும் பார்த்துருக்கணும்டா. நீ பார்த்தது சரியில்லை, அதனால தான் அவள் உன்னை விட்டுட்டு என்கிட்ட வந்துட்டா. இதில் என்னடா? நண்பன்னா நான் தெரியுமாடா? நட்புன்னா நான் தெரியுமாடா உனக்கு? நண்பன்னா நான் தெரியுமாடா? காதல்னா நான் தெரியுமாடா உனக்கு? அன்புன்னா நான் தெரியுமாடா? நீ ஒரு நம்பிக்கை துரோகிடா. நீ பண்ணது வெறும் துரோகி. நீங்களாம் இந்த ஊரில் இருக்கிறதே பாவப்பட்ட ஜென்மம். இதெல்லாம் உன்னை நண்பன் நம்பி வீட்டில் விட்டதுக்கு நீ எனக்கு செஞ்ச பெரிய ஆப்புடா. நீ பண்ண நண்பனாக நீ நண்பனே இல்லையா? துரோகிடா நீ. துரோகியை விட மோசமாக கொடிய விஷமடா நீ. விஷத்தோட விஷம், அந்த மாதிரி விஷம் நீ. நான் விஷமாகவே இருந்துட்டு போகிறேன்டா. உனக்கு என்னடா அன்பு? 20 வருஷமாக காதலிச்சேன்னு சொன்னடா. அந்த 20 வருஷமாக காதலிச்ச அந்த பொண்ணு என்னடா பண்ண நீ? ஒரு அன்பு காமிச்சியா? ஒரு அரவணைச்சியா? இல்லைன்னா பண்ணாண்டா. நாங்கள் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க, நீங்கள் வேலை வெட்டிக்கே போகாமல் பொண்ணுங்களை உசாரம் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறீங்க. நீங்கள் நல்லவங்க. நான் உழைக்க போய் சம்பாதிச்சு சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறவன் முட்டாளாடா. நீ பண்ண துரோகத்துக்கு நீ என்ன காட்டுறியாடா? விடு, அவளை நீயே வச்சு நல்லா காப்பாற்றிக்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவளுக்கு தெரியும்டா இந்த வலி. அன்பு, நீ பண்ணுற தப்பு ரொம்ப தப்புடா அன்பு. விட்றா கார்த்தி, விட்றா. ரொம்ப ஓவராக பண்ணுற. பண்ணது நீ தப்புடா அன்பு. கார்த்தி வேணாம், விட்டுடு. கார்த்தி, நீ ஒரு பெண்ணை அடித்தது தப்பு, மிகவும் தப்புடா கார்த்தி. ஒரு பெண்ணை கை நீட்டி அடிக்கக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன பண்ண? அடிச்சிருக்க, குடும்பம் பண்ணியிருக்க, எல்லாமே பண்ணியிருக்க லவ் பண்ணும்போது. அந்த மாதிரி பண்ணக்கூடாது, அது ரொம்ப தப்பான விஷயம். அதனால தான் அந்த பொண்ணு என்னை நோக்கி வந்து விட்டாள். இருந்தாலும் நான் பண்ணதும் தப்பு தான். நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். இருந்தாலும் என்னை மன்னித்து விடு அன்பு. அன்பு காட்ட அன்பு இல்லாதால அன்பாக வந்துட்டேன். பாசத்துக்குள்ளே பாசம் இல்லை, அன்புக்கு அன்பு இல்லை. வாடா கார்த்தி, சாப்பிட்டு போடா. சாப்பாடை சாப்பிட்றதுக்கு நான் ஒரு பாட்டில் அறிஞ்சிட்டு போய் ஒரு நம்பிக்கை துரோகிடா. அதனால் உன் வீட்டில் எதுவும் சாப்பிட மாட்டேன். உன்னை விட்டுட்டு போகிறதே நான் லவ் பண்ண பொண்ணுக்காக தான்டா. இல்லைனா உன்னை நான் எப்பயோ எதை ஒன்றாலும் பண்ணியிருக்க முடியும். பாவம், அந்த பொண்ணாச்சுன்னா சந்தோஷமாக இருக்கட்டும் வாழ்க்கையில். அப்படின்னா நீ போட்ட பிச்சையில் தான் வாழ்கிறேன்னு நினைக்கிறியாடா? ஆமாம், இதில் என்னடா இருக்குது? நான் போட்ட பிச்சையில் தானே நீ வாழ்ந்துட்டுருக்க. ஏன்னா அன்பு, ஒழுங்காக பேசு. உனக்கு என்னடா ஒழுங்காக பேசுகிறது? துரோகி, அடித்து மூஞ்சிலாம் உடச்சிருவான்டா. துரோகி கட்டவனே, மானம் கெட்டவனே, ஈத்திர. நீங்கள்லாம் வாழ்கிறதே வேத்திர. இன்னும் வாயில் எனக்கு நல்லா வாயில் வந்துடும்டா. பெட்ஷீட் மூஞ்சி வாயா, கிழிஞ்சு போன வாயா, அசிங்கமாக கேட்பேன்டா. உருண்டு பிறண்ட ஈத்திர பையா, கோமாளித்தனமாக பண்ணிகிட்ருக்க கோமாளி பையா. கோவமே வராதடா. கோவம் கட்டவனே, மானம் கட்டவனே. நீ இதெல்லாம் எதுக்குடா வாழ்கிற? நட்புன்ற ஒரு இது துணை கிடையாது. வேஸ்ட்டு பீஸ்டா நீலாம் வாழ்கிறதே வாழ்க்கையில். ஏன்டா வாழ்கிற? பூமிக்கு பாரமாக போய் சேருடா. ஓகே நண்பா, ரொம்ப திட்டுற. வாழ்க்கையை அறுத்து பேசு. வாழ்க்கையை விட்டுறாத, வாயை விட்டுறாத. வாழ்க்கை வாழ்கிறதுக்குடா. யாரோடனும் வாழலாம், அவங்கவுங்க விருப்பம்டா. அதெல்லாம் நீ பேசாத. நான் பேசக்கூடாதா? சொல்லுவடா. 2 பேரும் ஒன்றா பீர் அடிக்கும்போது உனக்கு தெரியலையாடா? நீ காசு இல்லாத போது சரக்கு அடிக்க நான் காசு கொடுத்தேன்டா. ஆமாம் நண்பா, பீர் அடிக்கும்போது இல்லாமல் காசு கொடுத்த.
சரக்கு அடிக்கும் போதெல்லாம் காசு ஆனால் ஒரு தொழில் வரும்போது நீ கொடுத்தியாடா காசு, அதுதான்டா நட்புக்கு அடையாளம். சரக்கு அடிக்கும்போது பீர் அடிக்கும்போது காசு கொடுத்துருப்ப, ஆனால் ஒரு தொழில் பண்ணும்போது நீ காசு கொடுத்தியாடா? இல்லை. ஏன்னா இவன் நல்லா வந்துடுவானே, ஏன்னா இவன் மேலே வந்துடுவானே அப்படின்னு ஒரு எண்ணம்டா ஆகணும். அதனால தான்டா கெட்ட கெட்ட விஷயத்துக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவீங்க நண்பர்கள்லாம். ஆனால் இது நண்பர்களுக்கு சமர்ப்பணம். நம் நண்பர்களுக்கு சிகரெட், தரேன் தண்ணி, இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாடா நண்பா உனக்கு நான் தொழில் வச்சு தரேன்னு சொல்கிற நட்பு மிக சிறந்தது. அப்படி ஒரு நட்பு இருந்தால் நல்லா வருவீங்க, நல்லா வாழ்க்கையில எல்லாம் இருப்பீங்க. நட்புன்றது நம்மளுக்கு கெட்டதை பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை. தான் நட்பு கெட்டதே நினச்சாலும் நம்ம நட்பு அவனை நல்லதாக நினைக்கணும், நம்ம நல்லதாக நினைக்கணும் நட்புக்காக. அதான் நட்போட வழி. நண்பன் வந்து கெடுதலாக போனால் நம்ம நட்பு நல்லா காட்டணும், நல்லா அவனை காப்பாற்றி வெளியே எடுத்துகிட்டு வரணும். வாடா சரக்கு அடிக்க போகலாம், வாடா பீர் அடிக்க போகலான்னு சொல்கிறதெல்லாம் தப்பு. வாடா உனக்கு நான் தொழில் பண்ணி தரேன், தொழில் வச்சு தரேன், நீ அதை வச்சு முன்னேறுடா, நான் இருக்கேன்டா நண்பா, நீ பண்ணுறா